ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு குடிமையியல் பாடம் 1 இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடை. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விடை ஆப்ஷன் இ, இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஒரு முறை. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விடை ஆப்ஷன் இ, இயல்புரிமை. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்கிறாங்க. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, இது மூணுமே ஒரே மாதிரி தான். சொத்துரிமை மட்டும்தான் இதில் மாறி இருக்கு. அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன ஒன்று அப்படின்னா, பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைக்கு செல்லுதல். இதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆண்பா என விவரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள் இ, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்த கேள்வி பாருங்கள், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் இ, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அப்படின்னு இருக்காங்க. நான் இதில் ஆப்ஷன் சொல்ல கிடையாது, ஏன்னா ஆப்ஷன் சொன்னால் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் இல்லையா, அதனால் வெறும் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெறுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரஷ்ய அரசியலமைப்பு. அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சட்டப்பிரிவு 360. ஆப்ஷன் இ. எந்த குழுக்கள், கமிஷன்கள், அதாவது குழுனாலும் கமிஷன்கள்னாலும் ஒன்று தான், மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விடை பாருங்கள் 1 மற்றும் 2. அதாவது சர்க்காரிய குழுவும் ராஜமன்னார் குழுவும் தான் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செஞ்சது. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக கேட்டிருக்கிறாங்க. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அடுத்தது, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு நவம்பர் 26, 1949. டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டிருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 வகையான பேராணைகள். அடுத்தது பாருங்கள், இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரிவு 51A. அடுத்தது நம்ம பொறுத்துகளுக்கு போகிறோம். குடியுரிமை சட்டம் என்ன அப்படின்னா 1955. இது முதல்ல இப்போ அதை திருத்தியிருக்கிறாங்க 2வது தடவை. எப்போனா 2019. அடுத்தது முகவுரை பாருங்கள், ஜவஹர்லால் நேரு. குறு அரசியலமைப்பு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழி தமிழ். தேசிய அவசர நிலை 1962. இதோட 1 மார்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொஷின் ஆன்சர் தான். அது வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.